ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 23 மார்ச் இந்த வாரம் 29ஆம் தேதி மார்ச் வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத ஒரு அளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல, அதாவது வார ஆரம்பத்திலேயே சந்திரன் வளர்பிறை அமைப்பில் உச்சம் என்கின்ற ஒரு அதி உன்னத நிலையை அடைகிறார். இதை விட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நடக்கக்கூடிய சுக்கிர மாற்றத்தின் மூலமாக ராசியில் சுக்கிரன் வருவது என்பது மிக புனிதமான நல்ல ஒரு சுபத்தன்மையை அடையக்கூடிய ஒன்று. ஒரு 10-20 நாட்களுக்கு சுக்கிரன் ராசியில் இருப்பது என்பது நினைத்ததை அடையக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்தை குருச்சுக்கிரர்கள் இருவரும் பார்ப்பதால் இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய அமைப்பு, காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வாரத்திலேயே இவர்தான் கணவர் அவர்தான் மனைவி என்கின்ற மாதிரியாக சில நிச்சய அமைப்புகளை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய அமைப்பில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாட்களும் பண வரவுகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு கையில் புழக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம் 3ஆம் இடத்துல செயல்படுது. இந்த குருச்சந்திர யோகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்திறமை இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் போட்டு பிரபலம் அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள். 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக வரக்கூடிய அமைப்பு. கடைசி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் நடைபெறுது. இந்த 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா அம்மா சார்ந்த விஷயங்கள், அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சிறிது நாட்கள் நீடித்து இருக்கக்கூடிய தன்மை. சுகம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய இந்த வாரத்திலேயே கிராஜுவலாக பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நிச்சயமான நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய சுப வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த வாரம் புதன்கிழமை 12ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வார ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சுபச்சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்க 1, 2, 3ஆம் இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாதுங்க. அதனால் இயல்பாகவே எல்லா விஷயமும் கொஞ்சம் நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. என்ன சுபக்கடன்கள் இதிலிருந்து ஒரு 20 நாளைக்குள்ளே கண்டிப்பாக வரும். சுபக்கடன்கள் வர்றது நல்லது தான். வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான கடன்கள், வாகன கடன்கள், சிலருக்கு வீடு அமையும், சிலருக்கு வாகனம் அமையும். ஒரு 20 நாட்களுக்குள்ளே சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைக்கு அது சேர்த்து வைக்கணும், இது சேர்த்து வைக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நிவாரணங்கள், நிவர்த்திகள், உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் உறவுகள் ரொம்ப சுப அமைப்புகளோட இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான நெருக்கடியான சூழல்களில் இருந்து வந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து விடுதலைகள் வரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. வார இறுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாட்டு பயணம், வெளிமாநில பயணம், அட்லீஸ்ட் மாவட்டம் விட்டு மாவட்டம் போகக்கூடிய சில சூழல்கள். இப்படி பயணம் போகிறதன் மூலமாக ஏதாவது நன்மைகள் இருக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் இருக்கும். ஏன்னா இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லைங்களா? வளர்பிறை சந்திரன் வலிமையாக இருக்கிறார். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் சரியான மன உறுதி உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சில இடங்களில் பெரிய அளவில் இது பண்ணுவீங்க. என்ன எடுப்பீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் இவரை பாதிக்குமோ அவரை பாதிக்குமோ நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இல்லைங்க, எந்த முடிவு எடுத்தாலும் நம்முடைய நலனே முக்கியம், நம்முடைய குடும்பத்து நலனே முக்கியம், நம்முடைய கௌரவம் அந்தஸ்து முக்கியம்னு ஒரு தெளிவாக அப்படியே தைரியமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுங்க. வேலை தொழில் அமைப்புகள்லாம் பெருசாக டிஸ்டர்ப் ஆகாது. சண்டை போட்டுக்கொண்டு இருந்த தம்பதிகள், காதலர்கள் கூட இணக்கமாக இருக்கக்கூடிய 2, 3, 4ஆம் இடங்களில் ராசிநாதன் வலுவாகவும் இருக்கக்கூடிய சுப வாரங்க இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 12, 1, 2ன்னு சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி வலுவாக இருக்கிறார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் உங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் குருச்சந்திர யோகம் ராசியிலே ஏற்படுது. இதெல்லாம் விடங்க, உங்களுடைய சுக்கிரன் உச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போது 11ஆம் இடத்திற்கு மாறி தன்னுடைய 5ஆம் வீட்டையே பார்க்கிறார். இந்த வாரம் புதன்கிழமை அது நடக்குது. ஒரு 10, 15, 20 நாட்களுக்கு அவர் சுக்கிரன் அங்கே ஒரு 3 வார காலத்திற்கு அங்கே இருப்பார்.
5ஆம் இடமும் 11ஆம் இடமும் புனிதத்தை அடைகின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் கொஞ்சம் கஷ்டங்கள் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த மிதனராசிக்கார பெற்றோர்களுக்கு குழந்தைகள் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல விதமாக படிக்கக்கூடிய அமைப்பு. ஸ்கூலுக்கு தான் போதா, காலேஜுக்கு தான் போதா, வேலைக்கு தான் போதா, எதுன்னே தெரியலையேன்றது கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய விதமாக நம்முடைய குழந்தைகள் ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உடையவர்கள் என்கின்ற பிள்ளைகளை பற்றிய ஒரு நிம்மதி இப்போது கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. 5ஆம் பாவகத்தை இன்னொரு 10-20 நாளைக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க. அதனால் அதிர்ஷ்டம் செயல்படும் இளைய பருவத்தினர் எல்லாருக்கும். காதல் வரக்கூடிய வாரம் அந்த வாரம். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் இளைய பருவத்தினருக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு மிதனராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. ஏற்கனவே ஒரு லவ் இருந்ததுங்க, அஷ்டமச்சனியில் அதை போயிடுச்சுங்க, என்னதாச்சு பிரேக்கப் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாழ்க்கை. என்னதான் காதல் தோல்வி அடைந்தாலும் கல்யாணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? கல்யாணத்தில் முடியக்கூடிய காதல் அல்லது இவர்தான் வாழ்க்கை துணை என்கின்ற காதல் ஒன்று வர வேண்டும் இல்லையா? அது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை, லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புகள். எது லட்சியம் என்றது தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்திக்கு ஏற்ப தான் பலன்கள் நடக்கும். லட்சியங்கள் மனசில் வரும், நல்ல மனசில் எண்ணங்கள் வரும், திட்டங்கள் நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, இப்போ நிம்மதியாக தாங்க இருக்கிறேன், பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைங்க, எதையும் சமாளித்து விடுவேன் என்று சொல்லப்படக்கூடிய நினைக்கக்கூடிய அருமையான வாரங்க. சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம் மிதுனத்தினர் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் அட்டகாசமாக அந்த வாரம் ஆரம்பிக்குது. வளர்பிறையில் இருக்கிறார், பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். வார ஆரம்பத்தில் சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்க, வார இறுதியில் ராசியிலேயே அவர் ஆட்சியாக பௌர்ணமிக்கு அருகே வருவது மிகப்பெரிய கொடுப்பினையான ஒன்று. அப்படியே பாருங்க, அப்படியே உத்தரத்தை நோக்கி அப்படியே போய்கிட்டு இருப்பார். பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசிக்காரங்க ஒரு 3-4 வருஷமாக, குறிப்பாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசத்துக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வரல. இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் படாத பாடுபட்டீங்க இல்லையா? அப்போது இழந்தது உயிரிழப்பை தவிர மற்றவை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் பண்ணக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சரி, வாரம் நல்லா இருக்குது, இவர் நல்லா சொல்லிட்டார் ஜோசியர், வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிடலான்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக நடக்காதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப, உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்ப, நடக்கின்ற தசாபுக்திகளுக்கு ஏற்ப தொட்டது துலங்கக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். ராசிநாதன் உச்சம், வார இறுதியில் ராசிநாதன் ஆட்சி. 12ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். என்ன வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும். வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அது வீடு கட்டுறதுக்கான ஆரம்பங்கள் இருக்கும். வண்டி வாகனம், இளைய பருவத்தினருக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் முழுவதுமே ஒரு நாளை கூட நான் இதாக சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. சந்திராஷ்டமம் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக கிடையாது. இன்னும் ஒரு வாரம் ஆகும் உங்களுக்கு. ஆக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மை, முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை என எல்லா நிலைமைகள்லையும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய அமைப்பு, நோய் தீரக்கூடிய அமைப்பு, மனதில் சில உற்சாக அமைப்புகள், சுற்றி இருப்பவர்களால் சில நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு விடியல் வந்துவிட்டது, விடிவு வந்துவிட்டது என்பதை மனம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல வாரங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் நடக்குது. இந்த வாரம் சுக்கிர மாற்றம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை, இதுவரைக்கும் 8ல் மறைஞ்சிருந்தார், அவர் அப்படியே வெளியில் 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் உட்காந்து தன்னுடைய 3ஆம் வீட்டையை பார்ப்பார். சந்திரன் 10, 11, 12 ஆகிய இடங்களில் இருப்பதும், சந்திராஷ்டமம் இந்த வாரம் இல்லாமல் இருப்பதும் மிகப்பெரிய, ஏன்னா போன வாரமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. ஆக எல்லா விதத்திலும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சுற்றி இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. இவருடைய தலைமையை ஒத்துக்கொண்டால் நமக்கு ஏதாவது ஒன்று 2 நல்ல விதமாக கிடைக்கும். அடைக்கலம் வந்தவர்களை ஆதரிப்பார் சிம்மராசிக்காரர் என்பதை மற்றவர்கள் உணரக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்களை நீங்கள் நடத்தி காட்டக்கூடிய, நாடி வந்தவங்களை ஆதரித்து அவர்கள் மனம் கோணாமல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுவதும் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. பெரிய அளவில் கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த பயம் கலந்த உணர்வுகள் இந்த வாரத்திலிருந்தே விலகும். நிச்சயமாக ஒரு மிஷின் போட்டேன், அது போட்டேன், இது போட்டேன், இத்தனை லட்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ என்னடான்னு பார்த்தா அங்கே சண்டை வந்துருச்சு, இங்கே சண்டை வந்துருச்சு, அந்தால டேக்ஸ் ஏற்றுறாரு, இந்தால டேக்ஸ் ஏற்றுறாருன்னு கொஞ்சம் குழம்பி போயிருந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள் அனைவருக்குமே சற்று நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக கண்டிப்பாக உண்டுங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. வியாபார பெருமக்களுக்கு பெரிய அமைப்புங்க, நல்ல லாபம் கிடைக்கும்.
கல்லாப்பட்டியில் காசை காணுங்க ஏதோ வியாபாரம் ஆகிற மாதிரி தெரியுதுன்றவங்களுக்கெல்லாம் ஒரு 10-20% மடங்கு கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாரத்தின் இறுதியில் கொஞ்சம் அப்படி விரயங்கள் இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவில் இருக்கிறது. மிக மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த 3 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயம் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் டிராவல், அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம், வெளி மாவட்டம் போன்ற பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெள்ளை நிற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய, சிம்மராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கும் போன ஞாயிற்றுக்கிழமையோட உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் எதுவும் சந்திராஷ்டமம் கிடையாது. அதே போலவே சந்திரனுடைய இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா 9, 10, 11 இருக்குது. 9ஆம் இடத்துல 14 லாபாதிபதி தான் உங்களுக்கு சந்திரன். 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாகி உச்சத்தை அடைவது மிகப்பெரிய யோகம். இன்னொன்று என்னென்னா, 2ஆம் இடத்தை இந்த வாரத்திலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு குரு சுக்கிரன் 2 பேருமே பார்க்க போகிறாங்க. சுக்கிரன் இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறி தன்னுடைய சொந்த வீடான 2ஆம் வீட்டையே பார்ப்பது என்பது மிகப்பெரிய பணவரவிற்கு ஏற்ற ஒரு செயல். சிலருக்கு பணம் கிடைக்கும், சிலருக்கு குடும்பம் அமையும், சிலருக்கு வார்த்தைகள் பலிக்கும், சிலருக்கு வாக்கு கொடுக்கறத அப்படியே காப்பாற்றக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு நல்லவைகள் அடுத்த வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய தன்மை என 2ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கக்கூடிய இந்த அமைப்பும் 11, 12, 9, 11, 9, 10, 11 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் வலுவாக வளர்பிறை அமைப்பில் இருக்கிறது இந்த வாரத்துடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது இல்லையா? பெரியவர்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய நல்லதுகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்பா எனக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்றாரு, தாத்தா எனக்கு எழுதி கொடுக்க மாட்டேன்றாரு, அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவர்கள் உங்களுக்கு சாதகமாக எதையாவது செய்து கொடுக்க அல்லது உங்களையே கூப்பிட்டு வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பெரியவர்களுடைய மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும், சொந்த ஊர்லேருந்து வர தகவல்கள் நல்லாயிருக்கும், சொந்த ஊரில் வீடு கட்டலாம், சொந்த ஊரில் காடு வாங்கலாம். இது சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன், பணம் பெறட்ட முடியலன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தை தாண்டி வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக வந்து உட்கார்றாரு. அண்ணன் அக்கால்களால் இது வரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டவர்கள் இந்த விஷயத்தில் வெற்றியே கிடைக்கல. எந்த விஷயம்ன்றது உங்கள் தசாபக்தி அமைப்பை பொறுத்தது. இதை ஜெயிக்க முடியல, அதை ஜெயிக்க முடியல, இவரை ஜெயிக்க முடியல, அவரை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்குள் அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய யோக வாரம் கன்னிக்கு இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பமே சந்திராஷ்டமத்தில் ஆரம்பிக்குது. சந்திரன் 8ல் உச்சத்தில் வந்து சந்திராஷ்டம அமைப்புகள் தான். ஆயினும் ஒன்று சொல்லணும், அவர் வளர்பிறையாக தான் இருக்கிறார், பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வராது. திங்கக்கிழமை விடியும் போதே, திங்கக்கிழமை அதிகாலை 4 மணி 14 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டமம், புதன்கிழமை காலையில் 6 மணி 17 நிமிஷத்துக்கு தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. ஆக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மனசு கொஞ்சம் டபுளாக அப்படியே ஒரு மாதிரி இரட்டை நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா? இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்கிறதுனால அது வந்துருமோ, அதை செய்கிறதுனால இது வந்துருமோ என்கின்ற குழப்ப நிலைமையாக திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் மட்டும் இருக்கும் என்பதால் இந்த 2 நாட்களும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, தொழிலை பாதிக்கக்கூடிய, வேலையை பாதிக்கக்கூடிய, கோபமே வரக்கூடாது. எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. டக்குன்னு வேலையை விட்டுறது கூடாது. தொழிலை ஆரம்பிக்கிறது, ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்காதீங்க, இருக்கிற விஷயத்தை விடாதீங்க. இதாங்க சந்திராஷ்டமம். மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. ஆனாலும் இதெல்லாம் தாண்டுற அளவுக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய உன்னத நிகழ்வாக புதன்கிழமை மிட் நைட்லேயே உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ராசியவே பார்க்கக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறது. அற்புதமான அமைப்பு. 12 ராசிகளிலேயே குருவும் சுக்கிரனும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரே ராசி உங்கள் ராசி தான். இந்த வாரத்திலிருந்து ஒரு 20 நாள் அற்புதமாக இருக்கும். ஒரு 20 நாட்கள் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள். சந்திராஷ்டமம் அந்த 2 நாட்களை தவிர்த்து அப்படியே புதன்கிழமையிலிருந்து ஒரு 20 நாட்கள், இன்னும் ஒரு 3 வாரத்திற்கு துளாராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யலாம், யாரையும் வளைக்கலாம், எதுவும் சாதிக்கலாம், எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அமைப்புகள். காரணம் இதுதாங்க, குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு உங்கள் ராசியை. ராசிநாதன் ராசியை பார்க்கிறது என்பதால் வயதிற்கு ஏற்றாற் போல ராசி பலனை எல்லாருமே பார்க்குறீங்க. 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகவும் 60 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாக நடக்கும். ஆகவே இந்த ராசிபலன் அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மேம்பட்ட நல்ல அமைப்புகள் நடக்கும் என்பதால் மாற்றத்தோடு கூடிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய, அடுத்து வரக்கூடிய ஒரு 20 நாட்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமம்.
புதன்கிழமை விடியும் போதே காலையில் 6 மணி 17 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஆனால் சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. வளர்பிறை சந்திரன் குருவோடும் சேர்றார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகின்ற குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பெரிய அளவில் கஷ்டத்தை பண்ணாது. ஏற்கனவே குரு போய் 8ல் இருக்கிறார். குருவோடு சேரக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமத்தில் பெரிய தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆக இந்த அமைப்பில் புதன்கிழமை காலையில் விடிஞ்சது 6 மணி 17 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பித்து புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை காலை 9 மணி 36 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் நிவர்த்தி அடையுது. ஆக இந்த வியாழன் வெள்ளி இந்த 2 நாள், புதன் வியாழன் ஆகிய இந்த 2 நாட்கள் மட்டும், வெள்ளிக்கிழமை தான் காலையில் விடியும் போதே சந்திராஷ்டமம் விலகிடுதே. அப்போ புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாள் மட்டும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியது அவசியம். ராத்திரி ட்ராவல் பண்ணுறவங்க, சூட்கேஸில் அந்த காசு பணம் எதனா கொண்டு போகிறவங்க, நகை கொண்டு போகிறவங்க, அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக மேலே தூக்கி சூட்கேஸை வச்சேன், கீழே படுத்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா சூட்கேஸை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சந்திராஷ்டமத்தில் தான் நடக்கும். அதோட அந்த ஓடிபியை சொல்லு, இந்த ஓடிபியை சொல்லு, பார்சல் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, உன்னை இது டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் சந்திராஷ்டமத்தில் தாங்க வரும். அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து. ஆக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற நாட்கள் 5 நாட்கள் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. ஜூன் மாதத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க. குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் உச்சகுரு ராசியை பார்க்க போகின்ற ஒரு அமைப்பில் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அப்படியே பரம்பொருள் படிப்படியாக தீர்த்து ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களை நன்றாக வைக்க வேண்டும் என்பதால் இந்த வாரத்திலிருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் செலவு ஓவராக இருக்கும். கடனை வாங்குவீங்க. ஆனால் வாங்கினாலும் சம்பாரித்து கட்டக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு பிற்பாடு வருமானம் வரப்போகின்ற ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வார கடைசியில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் முடிஞ்சிருது. சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைகின்ற இந்த அமைப்பு வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி 36 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது. வெள்ளி முழுக்க சந்திராஷ்டமம், சனி முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணி 38 நிமிஷத்துக்கு தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. ஆகவே வாரத்தின் இறுதியில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களை தவிர மற்ற 4 நாட்கள் நல்லா இருக்குங்க. சந்திரனுடைய அமைப்பு. சந்திரன் எடுத்தெடுப்பிலே 6ல் போய் உச்சத்தை அடைகிறார். அதைவிட முக்கியமாக லாபஸ்தானத்தை இப்போது குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. புதன்கிழமை நடக்கக்கூடிய சுக்கிர மாற்றத்தின் மூலமாக 5ஆம் இடத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்ப்பது என்பது கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு. லாபம் கிடைக்க போகுது. பெரிய அளவில் உறவுகள் நன்றாக இருக்க போகிறது. அண்ணனக்கால் பற்றிய சில விஷயங்கள் நல்லா இருக்க போகுது. பெரியவங்க ஏதாவது உங்களுக்கு சில இதை கொடுக்க போகிறாங்க. தெய்வீக தரிசனங்கள் கிடைக்க போகின்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. குருமார்கள், குருவுக்கு நிகரானவர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று உங்களுக்காக செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள், அல்லது உங்களிடம் வித்தை கற்றவர்கள் உங்களுக்கு திருப்பி ஏதாவது குருதட்சணை மாதிரி திருப்பி செய்யக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கடன் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருந்தவங்க, என்னடா அது உடம்பு இப்படி சரியில்லையே, கடன் இப்படி இருக்கே, வட்டி கட்ட முடியலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான தீர்வு அமைப்புகள் தென்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டுங்க. அதற்கப்புறம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் குருச்சந்திர யோகம் வலிமையாக 7ஆம் இடத்துல ஏற்படுது. மனைவி கணவன் உறவு நன்றாக இருக்கும். காதலன் காதலி அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. காதலில் பிணக்குகள் இருந்தவர்கள், பிரேக்கப் பண்ணிடலாமா நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் மறுபடியும் ஒன்றா சேரக்கூடிய அமைப்பு. காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பு. அந்நியர்களை திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்காத பெற்றோர்களிடம் அதற்கான சம்மதத்தை பெறக்கூடிய அமைப்பு. சொந்த வாழ்க்கை நிலையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அதை பற்றி கவலைப்படவும் அவசியம் இல்லை. மற்றபடி சந்திரன் 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் வலிமையாக இருக்கிறார். உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் இப்போது புதன்கிழமை தன்னுடைய மாத மாற்றத்தின் மூலமாக 10ஆம் இடத்தை பார்க்க போவதும் இந்த வாரத்திலிருந்து 10ஆம் பாவகம் தொழில் வீடு குருச்சுக்கிர பார்வையால் அதீத சுபத்துவத்தை அடைவது என்பது பெரிய அளவில் கொடுத்து வச்சவங்க. பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவேன். எல்லா லெவல்லையும் கடவுள் உங்கள் கண்ணை திறக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் கண்ணை இல்லை, அவர் கண்ணை திறந்து உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். பரம்பொருள் தன்னுடைய ஆசீர்வாதங்களை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. படிப்படியாக முன்னேற்றங்கள், ஒரு 7-8 வருஷமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு முன்னேற்றங்கள் வரப்போகிறது. இதுவரைக்கும் நோ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் எஸ் சொல்கிற அளவிற்கு மற்றவர்களுடைய மதிப்பை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை மாற்றம் ஏற்படும். வேலை போனால் கவலைப்படாதீங்க, அதை விட சூப்பர் வேலை கிடைக்கும். தொழில் மாறும், நல்லது நடக்கும்.
தொழிலை ஆரம்பிக்கலாம், வியாபாரம் ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் சூடு பிடிக்காத சில விஷயங்கள் எல்லாம் அருமையாக சூடு பிடிக்கக்கூடிய தன்மைகள், எல்லாவற்றிலும் நெஞ்சு நிமிர்த்தி நடந்து போகக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்றன. வயதிற்கேற்றார் போல இது நடக்கும். 20 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 40க்கு ஒரு மாதிரி, 50க்கு ஒரு மாதிரி, 60 தாண்டினவங்களுக்கு ஒரு மாதிரின்ட்டு ஒரு நிலையில் எல்லாருக்குமே ஒட்டு மொத்தமாக இப்போது என்னென்ன பிரச்சனைகள் தொழில் அமைப்புகளில் இருக்கோ, தொழிலையே தொடங்க முடியாத தன்மை, வியாபாரமே போச்சு, தொழிலே போச்சு, நான் சம்பாதிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவன், என்னமோ என்னை சுற்றி நடக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்தை 2 சுவர்களும் பார்க்க போகின்ற காரணத்தினால் இன்னும் 20 நாட்களுக்குள்ளாக ஒரு முக்கியமான திருப்புமுனை நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்னையிலிருந்தே, இந்த வாரத்திலிருந்தே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ராசிநாதன் எல்லாமே ஓரளவுக்கு வலுவாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே சோதனைகள் தீர்ந்து, ஆனால் எல்லாம் ஒரு நாளில் நடந்துடாது, படிப்படியாக நடக்கும். எப்படி கஷ்டங்கள் ஒரே நாளில் உங்களை அப்படியே போட்டு அமைக்கலையோ, அதே மாதிரி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற சுப ஆரம்ப வாரமாக அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் இல்லை. சந்திரன் 4, 5, 6 ஆகிய இடங்களில் இன்றைக்கு இருக்கிறார். ராஜயோகாதிபதியான 4, 9 கூடிய சுக்கிரன் புதன்கிழமை மாறி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பாக்கியத்தை பார்க்க போகிறார். 9ஆம் இடத்தை 2 சுவர்கள் இந்த வாரம் முதல் ஒரு 20 நாட்களுக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பாக கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. என்னங்க கிடைக்கும்? வயதிற்கேற்றார் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கல்வி பாக்கியம், ஒரு சிறு வயசு பையன், 15 வயசு பையனுக்கு 10th நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், +2 நல்ல ஸ்கூலில் சீட்டு கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு 18 வயசு பையன் காலேஜ் படிக்க போகிறான். இந்த வருஷம் காலேஜ் படிக்க போகிற பையனுக்கு நினச்ச மாதிரியே காலேஜ், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படிப்புகள், அப்பா அம்மா ஒத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள், தாய் தந்தை கல்வி கட்டணத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு வசதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, வேலைக்கு போகக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போது இந்த சுக்கிர மாற்றத்தினால ஒரு 20 இதுக்கு கிடைக்கும். ஆக ஒரு 20-25 நாட்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் என்று சொல்லப்படக்கூடிய, ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் அமையும். வாரத்தின் கடைசி வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 2 நாளும் 2.5 நாள் 6ஆம் இடத்துல சந்திரன் வலுவாகவே வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன, கடனை அடைக்கிறதுக்கு பதிலாக புதுசாக கடனை கொடுப்பார். அதிக வட்டிக்கு வாங்கினவங்க குறைஞ்ச வட்டிக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை, கடன் மூலமான சொத்து சேர்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு கடனை வாங்கினாலும் இந்த வீட்டை வாங்கணும், அல்லது ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆச்சு, வண்டி கடன் அப்ரூவல் ஆச்சுன்ற மாதிரியாக நல்ல கடன்கள், சுப கடன்கள் வரக்கூடிய ஒரு தன்மை, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, எதிரியையும் நண்பனாக சாமர்த்தியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை, இதெல்லாமே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டூருக்கு போகிறது, குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, பிள்ளைகள் விரும்பி கேட்ட ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த யோக வாரம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் இல்லை. சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் வலிமையாக உட்கார்ந்திருப்பது பெரிய அளவில் ஒரு சோதனைகளை கொடுக்காத ஒன்று தான். என்ன இருந்தாலும் இப்போது இளைய பருவத்தினருக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. என்னையா இருந்தாலும் வாரம் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தா 12 ராசியில் ஜென்மச்சனியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ராசி உங்கள் ராசி தான். அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்க கொண்டிருக்கின்றன. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவலைகளின் ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள். அப்படித்தான் உண்மை. போன வருஷம் ஃபுல்லாக உத்திரட்டாதி நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வந்தது, இந்த வருஷம் ஃபுல்லாக ரேவதி நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 30 வயதுகளில் இருக்கிறவங்க, நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா ஜென்மச்சனி என்பது 2ஆம் சுற்று, முதல் சுற்று என்கின்ற வகையாக வேலை செய்யும். இது வரைக்கும் 7.5 சனினா என்னன்னு தெரியாத இளைய பருவத்தினர் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்படி 30 வயதுகளில் பிறக்கும் போதே எனக்கு சனி முடிஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. சனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. பிறக்கும் போதே 10 வயசுக்குள்ளே சனி முடிஞ்சால் கூட அவங்களுக்கும் இப்போதைக்கு அந்த 7.5 சனியாக தான் நடக்குங்க. ஆக கொஞ்சம் தொழில் ரீதியாக, இந்த ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாதுங்க. 3, 4, 5 வளர்பிறை சந்திரனாகத்தான் இந்த வாரம் இருக்கிறாரு. யாரும் கேரண்டி கேட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க, பேராசைப்பட்டுறாதீங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற 10,000 ரூபா கொடுத்தா உடனே 5,000 ரூபா திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரியான தனக்கு பேராசையை தூண்டக்கூடிய, தூண்டிலை போடக்கூடிய சில விஷயங்களில் மட்டும் இப்போது மீனராசிக்காரர்கள், குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்குமே கொஞ்சம் மீனராசிக்காரர்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பண ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்படுவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு காதில் ஏறாது.
ஆனால் அடுத்த வருஷம் இதே நேரம் நான் சொன்னதை நீங்கள் நினைப்பீங்க. இளைய பருவத்தினர் மட்டும் காதல் விவகாரம், பண விவகாரம், வேலை விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துடாதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய கஷ்டம் இருக்காதுங்க. இயல்பாக நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய 3, 4, 5ஆம் இடங்களில் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தரும் வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்